அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளாக நல்ல ஸ்பைசியான சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போகிறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வஸ்ட் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம விரலில் பாதி விரல் தூர அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பல் பூண்டு அப்படிங்கிறனால ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இப்போ நாம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக தட்டணும்னு கிடையாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம தாளிக்கும் போது வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு தட்டியாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு அதையும் நல்லா தட்டி எடுத்துக்குவோம். 1-2 இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நான் தட்டி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட்டுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அடுத்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருவோம். வெங்காயத்தை வதக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அதை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக தட்டியே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தோட பச்சை வாடையும் போயிடுச்சு. அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மசிய வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்ல மசிய வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. நான் சிக்கனில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கனால இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. அடுத்து சிக்கன் சேர்த்துடலாம். நீங்கள் சிக்கனில் மஞ்சள் தூள் சேர்க்கலை அப்படின்னா மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி மசாலா பொருட்களோடு சேர்த்து சிக்கன் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி போதும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருவோம். இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் இதை மூடி போட்டுட்டேன். இப்போ சிக்கன் வெந்துட்டுருக்க டைமில் ஒரு ஈரமில்லா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். சீரகம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், வாசனையும் செம்மையாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும், நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருவோம். அதே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் திரும்ப மூடி போட்டுடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல சீரகமும் மிளகும், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சீரகம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுருவோம். அந்த சீரகம் மிளகுத்தூளோட பச்சை வாடை போய் வரட்டும். இப்போ நான் இதை மூடி போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சீரகம் மிளகோட வாசனையோட சூப்பராக நம்மளோட சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ இதில் ஃபைனலாக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டோட்டலாகவே நம்ம இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருந்தோம். இப்போ 1/2 டீஸ்பூன் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும் ஃபைனலாக சேர்க்கும் போது. அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மணக்க நல்ல ஸ்பைசியான சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா ஒன் பாட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுட சுட மணக்க சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்பைசியான சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகள் படியே 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.